எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் ஒரு 2-3 விஷயம் மட்டும் நான் கண்டிப்பாக பேசணும். நான் பேசிடுறேன். டைம் ஆகுது, புரியுது. ஃபாதர் என்னை பையன் தான் சொன்னார். அது சும்மா வாய் வார்த்தைக்கு பேசலை, உண்மையிலே மனசுலேருந்து பேசினார். எப்படின்னா என்னோடய 16 வயசுலேருந்து எனக்கு அவரை தெரியும். நான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் உண்மையிலே அவர் தான். ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கிறப்போ நான் பாடுறப்போ நான் இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். லியோ டொமினிக் ஃபாதர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். நான் வளர்ந்ததெல்லாம் சர்ச்சில் தான். நான் ஒரு கிராமத்துலேருந்து தான் வரேன். காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து வரேன். நான் ஹாஸ்டலில் படிக்கிறப்போ அப்போலேருந்து ஃபாதரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். அவங்க பாடுறதுலாம் ரொம்ப அழகாக இருக்கும். அவர் குரல் கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை கேட்கணும் போல இருக்கும். அவர் பிரசங்கத்தில் பாடுறதே நல்லாயிருக்கும். அதனால் அவரை நான் ரசிச்சிருக்கேன். அவர் என்ன ரசிச்சிருக்காரு. அதனால் நான் 11th படிக்கிறப்பெல்லாம் ஒரு காம்படிஷன், கொட்டுற மழை, யாராக இருந்தாலும் வந்திருக்க மாட்டாங்க. நான் இன்றைக்கும் நினச்சி பார்ப்பேன். 2-3 விஷயம். ஒரு ரொம்ப பேஸாக இருப்பார் ஃபாதர். அந்த கொட்டுற மழையில் மணி 3:30 மணிக்கு எந்திரிச்சு அவர் அலாரம் வச்சு எந்திரிச்சு எங்களை நாங்கள் கீழே டார்மெண்ட்டில் படுத்திருப்போம். அவர் மேலே நைட்டு தூங்கினாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அந்த கிராமத்துலேருந்து பஸ் வசதி கிடையாது. அப்போ தான் ஒரு பொலிரோ ஒன்று வாங்கி இருந்தார் ஃபாதர். அந்த ஓட்ட வண்டியில் ஃபாதர் கஷ்டப்பட்டு அவர் நைட், நிஜமாக சொல்கிறேன், அவர் நைட்டு தூங்கினாரா. நான் இன்றைக்கும் ரொம்ப வியப்பாக பார்க்குறேன். அப்படி லவ் பண்ண முடியுமா அப்படின்னு உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. அவர் உண்மையிலே சன்னுன்னு சொன்னது வெறும் வாய் வார்த்தை இல்லை, அங்கேருந்து தான் சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப அவரை மிஸ் பண்ணேன். ரொம்ப நாள் அவர்கிட்ட டச்சில் இல்லை. நான் அதை ஆனால் எப்பயுமே நினச்சி பார்ப்பேன் வாழ்க்கையில். அன்றைக்கி நைட்டு 3:30 மணிக்கு அவர் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு எங்களை எழுப்பி எங்கள் எல்லோரையும் கிளப்பி, அப்புறம் உள்ளே ஒரு 6 கிலோமீட்டர் உள்ளே இருந்து நீர்பெயர்னூர் கிராமத்துலேருந்து ஒரு பாப்பா, அவங்க எல்லாரையும் கேதர் பண்ணி எங்களை மேல்மருத்தூரில் பஸ் ஏற்றி விட்டார். பத்திரமா போங்கன்னு சொல்லிட்டு பஸ் வர வரைக்கும் மழையில் நனைஞ்சு வெயிட் பண்ணி எங்களை அமுச்சு விட்டு, அன்றைக்கி நாங்கள் நாங்கள் போன 4 பேர் போனோம். 4 பேரும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தோம். அங்கே அதுதான் என்னோடய ப்ரைஸ். அதாவது தாம்பரம் ஒரு ஸ்கூலில் பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் போன எல்லாருமே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வர்றப்போ நாங்கள் பேசிட்டு வந்தோம். என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் எல்லாமே பேசிட்டு வந்தோம். உண்மையிலே ஃபாதர் எழுப்பலாம் நம்ம தூங்கி கூட இருந்திருப்போம். நாங்கள் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் வெளியூரில் ஒரு ஸ்கூலில், அதுவும் சென்னைக்கு நாங்கள் பாடிட்டு வர போகிறோன்ற ஒரு சந்தோஷம் மட்டும்தான். ஆனால் அவருக்கு தான் கனவு இருந்துச்சு. ஆனால் இன்னி வரைக்கும் மறக்க மாட்டேன். அதே மாதிரி நான் பாடி சிடியில் ஒரு பாட்டு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய ட்ராக் பாடுவேன், நிறைய பாட்டு பாடியிருக்கேன், ட்ராக்லாம் பாடுவேன். பட் ப்ரொஃபஷனல் சிங்கராக பாடி பாட்டு வந்துச்சு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு பேசிக்காக நான் சொன்னால் தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஆனால் நான் வேறு யாருக்கும் நான் சொல்கிற மாதிரி நிலைமையில் இல்லை. எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுவார் அவர் தான். உண்மையாக நான் இப்போது நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நிறையா இருக்குது. ஃபாதர் எப்படின்னா மியூசிக் மேலே அவருக்கு லவ். அவர் இங்கே இருக்கிறது நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் ஏதோ ஜட்ஜு மாதிரிலாம் இல்லை, ஏதோ எங்கள் ஃபேமிலி, எங்கள் ஊர் சர்ச் மாதிரி இருக்குது. நான் உட்காந்துட்டு எல்லாருக்கூடையும் பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னொரு உங்களை பற்றியும் 2-3 விஷயம் நான் அப்சர்வ் பண்ணதில் சொல்லணும். பயங்கரமாக பாடுறீங்க, பயங்கர பர்ஃபார்மன்ஸு. எனக்கு மார்க் போடணுன்னு தோணவே இல்லை. உண்மையிலே கிறிஸ்மஸ் எனக்கு முடிஞ்சிருச்சு. பயங்கர செலிப்ரேஷன். அதுலேயும் அம்மா அவங்கெல்லாம் பாடினாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். எந்த ஊருக்கு போங்க கொயர்னா இந்த மாதிரி இருப்பாங்க. நான் காம்படிஷன் சொன்னாங்க. நான் நிஜமாக நினச்சேன், ஓகே யூத் பசங்க 2-3 பேர் இருப்பாங்க, அவங்க வாய்ஸ் வச்சு நம்ம மார்க் போட போகிறோம் அப்படி தான் நினச்சி வந்தேன். அம்மா பாடுறாங்க, பாட்டி பாடுறாங்க, சித்தம்மா. ஐயோ என்னால் நெவர் எக்ஸ்பிளைன். என்னால் அதை அந்த சந்தோஷத்தை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. இது மார்க் போட்டுலாம் உங்களை பிரிக்கவே முடியாது. ஈவன் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நிஜமாக என்ஜாய் பண்ணேன். அவ்வளோ சூப்பராக பாடினீங்க. நான் இந்த மாதிரி இவங்களெல்லாம் பார்த்து வளர்ந்த பையன் தானே. சர்ச்சில் பாடுறப்போ பெரியவங்களாம் பாடுவாங்க, பின்னாடி உக்காந்துட்டு அவங்க சவுண்டுக்கு ஈக்குவலாக நம்மளும் கத்தி பாடணுன்னு பாடின்னு இருப்போம். இன்றைக்கி நான் அதை உணர்ந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு. இன்னும் உண்மையிலே வாய் வார்த்தையாக சொல்லலை, இந்த மாதிரி பெரியவங்க பாடி கேட்டு ரொம்ப வருஷம் ஆகுது. இன்றைக்கி பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு உங்கள் எல்லாருக்கும் தலை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன். குறிப்பாக அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கவி பாட்டு சிங்கர் மட்டும் இல்லை, நல்ல டான்ஸ் ஆடுவார். பட் இப்போ பாட்டு பாடினா போதும். ஆல்வின் நான் ஆல்வின்
ஒரு நல்ல பிள்ளை. அவர் அப்படியே இசையால் மயக்கிடுவார். அவர் கீபோர்டு பிடிச்சாவே 1 மணி நேரம் பூச வைக்கிறது 2 மணி நேரம் வைக்கலாம். அந்த மாதிரி என்னை கூட்டிகிட்டு போகிற ஒரு நல்ல மகன், அன்பு மகன் ஆல்வின். நல்ல பெற்றோர்கள் அம்ரோஸ், கலா, அவங்களுடைய அப்பா அம்மா. ரொம்ப நல்ல குடும்பம், ரொம்ப மிக மகிழ்ச்சியான குருக்களை நேசிக்கிற ஒரு குடும்பம். எப்பொழுதும் என்னுடைய அன்பு மகன், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போது அவர் இசை மீட்டுவார். தம்பி கவி வந்து ஒரு பாடல் பாடுவாங்க. கரங்களை தட்டுவோம். ஜாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியினை உங்களுக்காக அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா எனும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்துள்ளார். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் கால்களை உறுதிப்படுத்துங்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியோடு திடன் கொள்ளுங்கள், உள்ளத்தில் உறுதியோடு திடன் கொள்ளுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பாலை நிலத்திலே குரல் ஒன்று கேட்குதே, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் செய்வோமா? பள்ளத்தாக்குகள் யாவும் நிரம்பிட செய்வோமா? கரடு முரடு பாதைகளை சமதளமாக செய்வோமா? பாலை நிலத்திலே குரல் ஒன்று கேட்குதே, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் செய்வோமா? பள்ளத்தாக்குகள் யாவும் நிரம்பிட செய்வோமா? கரடு முரடு பாதைகளை சமதளமாக செய்வோமா? இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவர் மெசியா. நன்றி. இங்கே ஒரு பாட்டு பாடினீங்க, அம்மாலாம் பாடினாங்க, நட்ட நடு ராத்திரியில் பாடினாங்க. பயங்கர வைப்பு, என்னால் அங்கே உட்காரவே முடியல, எந்திரிச்சு டான்ஸ் ஆன போல இருந்துச்சு. உண்மையிலே அவங்களுக்கு சல்யூட், ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து நான் தான் ட்ராக் பாடியிருந்தேன். அந்த நட்ட நடு ராத்திரியில் ஹம்மிங் வந்து ஆக்சுவலாக பிளான் கூட பண்ணல, அப்படியே ரேண்டமாக நான் எனக்கு தோணுனது அப்படியே பாடினேன். அதுதான் இன்றைக்கி வந்துடுச்சு யூடியூப்பில். ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டு வந்து அது இங்கே நான் அதை பாடி கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ண பாட்டு கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஹம்மிங் மட்டும் வேணா பாடுறேன். எனக்கு ஒன்று நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டு கட்டி பாடுவோம் கைதட்டி ஆடுவோம், மெட்டு கட்டி பாடுவோம் கைதட்டி ஆடுவோம், கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. பாடுங்க. நடு ராத்திரியில் கொட்டு பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு. சத்தம் கேட்கல. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. தன்னன்னானே தனனன தன்னன்னானே தனனன தன்னன்னானே தனனனா தன்னன்னானே தனனன தன்னன்னானே தனனன தன்னன்னானே தனனனா. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி இயேசு சாமி, நம்ம இயேசு சாமி. நீங்க மனுஷனாக வந்த சாமி இயேசு சாமி, நம்ம இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. நீதி நேர்மு அன்பை கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பொருந்திடும் நேரம் வந்திடும், நல்ல காலம் பொருந்திடும் நேர்மை வந்திடும், அன்பு அமைதி ஆண்டவரின் ஆட்சி கிடைத்திடும். நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நானே ஆசைப்பட்டு பாடினேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்தது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்களை சந்திக்கிறதுக்கு. நன்றி. எஸ், கவி வாய்ப்பு இல்லை, யுவர் ஆல்ரெடி இஸ் பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி. நீங்கள் எப்போவும் வரலாம். ஆல்வின், கவி மீண்டும் 2 பிள்ளைகளுக்கு நம்முடைய கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவிப்போம்.